அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. மனத்திற்குரிய தேவ மனிதருடைய நடுவில் பேசுவதற்கு எனக்கு தேவன் தந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். என்னை விட சிறப்பாக வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிருபையாக கடவுள் தந்திருக்கிறார். ஆகவே மிகுந்த தாழ்மையோடு இந்த நாளிலும் என்னை அன்போடு அழைத்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். நான் பொதுவாக பாஸ்டர்னு சொல்கிறதில்ல, என்னுடைய எல்லா புத்தகங்களையும் சகோதரன் என்று தான் நான் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் போதகராக இருப்பதற்கும் நிறைய தகுதிகள் தேவை. அதை எட்டிவிட்டோமா என்பதில் எனக்கு சந்தேகம். ஆகவே கடைசி வரை இறுதி வரை ஒரு சகோதரனாகவே பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆகவே இந்த நாளிலே நான் பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண வரல. சில என்னுடைய மனதில் இருந்த சில அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டு எனக்குரிய நேரத்தில் நான் அமர விரும்புகிறேன். 5 keys for success, 5 திறவுகோள்கள், வெற்றிக்கான 5 திறவுகோள்கள். இது ஒரு புதிதான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே நீங்கள் கேட்ட விடயங்கள், நீங்கள் பல்வேறு ஆஸ்பெக்டில் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த கூடுகையின் ஊடாக அதை தேவன் நினைவூட்டுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல பிரேயர் தான். அதாவது வெற்றி பெறுவதற்கு மிக தலையாய ஒரு திறவுகோள் என்று சொன்னால் பிரேயர் தான். பால் யாங்கிச்சோ அவர்கள் இந்தியாவிற்கு முதல் முறை வந்தபோது ஒரு திருச்சபை சார்ந்த ஒரு ஊடகத்தின் நிருபர் ஒருவர் கேட்டார், ஐயா உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, குறிச்சுக்கோங்கன்னார். நம்பர் 1 ப்ரேயர், நம்பர் 2 ப்ரேயர், நம்பர் 3 ப்ரேயர் என்று சொல்லிட்டு அவர் ரொம்ப கடந்து போயிட்டார். நான் அடிக்கடி அவருடைய ஆலயத்திற்கு போய் வருகிற பழக்கம் உண்டு. இப்போவும் போய் வருகிறோம். சியோவில் இருக்கக்கூடிய அந்த யோய்டோ ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு. அதனுடைய ஃபவுண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரேயர் தான். இந்த ப்ரேயரில் அதிகமான நேரங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அங்கே ப்ரேயர் மவுண்டைன் ஒரு இடம் இருக்குது, ஜெபமலை. அந்த ஜெபமலையில் 4 மணி பயங்கரமாக குளிரும், கையை வெளியில் எடுக்க முடியாது, அவ்வளோ குளிராக இருக்கும். 4 மணிக்கு ஏறத்தாழ 1000 பேர் ஒன்று கூடி ஜெபம் பண்ணுவாங்க எவ்ரிடே மார்னிங். எப்படி அவங்க அவ்வளோ தூரம் வராங்கன்ற ஆச்சரியமாக இருக்கும். அது யார் போட்ட விதைன்னு சொன்னால் இந்த பால் யாங்கிச்சோ. அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஜபத்தை அனுபவமாக்கினார். 1952 ஏகதேசம் இந்த BMFI துவங்கின ஆண்டு. அது பயங்கர தரித்திரமான தேசம். இன்றைக்கி நீங்கள் கொரியா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்களுடைய மணி வேல்யூ நம்மளை விட கம்மி தான். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது என்ன சொல்ற ஸ்டைல் இருக்குது, லைஃப் ஸ்டைல் இருக்குது பாருங்கள், அது அமெரிக்கர்கள் வாழ்கிற லைஃப் ஸ்டைல். அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரோடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எக்கனாமிக்கலாக பணத்தினுடைய மதிப்பு என்று சொல்லும்போது நம்மை விட மிகவும் குறைந்த ஒரு மதிப்பு தான். ஆனால் ஒரு வாழ்கிற வாழ்க்கை மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை. நிறைய கம்பெனிஸ் அங்கே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட் ஓன்லி பால் யாங்கிச்சோ, அநேக தலைவர்களை கடவுள் எழுப்பினார். அத்தனை பேருமே
ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதை நான் நம்முடைய சக்கரியான் அவர்களுடைய லைஃப்பில் பார்த்தபோது, அதாவது என்னை ரொம்ப தொட்டுச்சு அந்த விஷயம். அதாவது 1951 அக்டோபரில் ஏகதேசம் அவர்கள் ஓரல் ராபர்ட்ஸை மீட் பண்ணுறாரு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகத்தை சரியாக இருந்தால். அப்போது சந்திச்சுட்டு அவர் அருமையான தலைவர்கள் சொன்னது போல் 14 மாதங்கள் அவர் சோர்ந்து போனார். 1952 டிசம்பர் 20 அவர் ரொம்ப சோர்ந்துட்டார் நினைக்கிறேன். அந்த வருஷம் என்னுடைய ஞாபகத்தை சரியாக இருந்தால் 1952 டிசம்பர் 28 20 அவர் சோர்ந்து போனதுக்கு 2 முக்கிய காரணமாக நான் கருதுவது, அக்கார்டிங் ஹிஸ் புக். அதாவது ஒன்று என்னென்னா, வளமையாக ஒரு 20-21 பேர் வந்துடுவாங்க எப்போதும். ஆனால் அன்னைக்கு ரொம்ப கம்மி, ஒரு 15 பேர் வர்றாங்க. அது ஒரு காரணம். இந்த உளவியல் ரீதியான பாதிப்பு அவருக்கு, அதாவது தெய்வீக வல்லமைக்கு நேரெதிராக மனுஷிகமாக இந்த சைக்காலஜிக்கல்ஸாக இருக்குது. அதாவது மனதத்துவ நிலைப்படி அவருடைய மனசில் ஒரு பெரிய பாதிப்பு வந்ததற்கு நிறைய எஃபர்ட் போட்டு எதிர்பார்த்த கூட்டம் வரல அப்படின் போது அதில் ஒரு தாக்கம் இருக்குது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர், அவர் பேர் மைனர் ஆர்கன் பிரைட் நினைக்கிறேன், மைனர் ஆர்கன் பிரைட். அவர் என்ன சொல்றாரு, 5 சென்ட்டுக்கு இந்த கூட்டம் ஒப்பேறாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழில் 5 பைசாவுக்குன்னு எழுதியிருக்காங்க. அவர் எப்படி தான் சொல்லியிருப்பார், 5 சென்ட்டுக்கு இது தேராது. ஸோ அந்த குறிப்பிட்ட மனிதனிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் 14 வாரங்களாக 12-13 வாரங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு நபர் அலட்சியப்படுத்தி விட்டு போனது கூட ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கலாம். ஆகவே அவர் முடிவுக்கு வருகிறார். அடுத்த நாள் 1952 டிசம்பர் 27 அவங்க மறுபடியும் கூடுறாங்கன்னு நினைக்கிறேன். 26ஆம் தேதி ஐயா சொன்னது மாதிரி 26 அவர் முடிவுக்கு வர்றாரு. இதுதான் கடைசி மீட்டிங். அவருடைய நண்பர், குடும்ப நண்பர் டாமி அவரிடத்துல சொல்கிறாரு, ஒய்ஃப் ரோஸ்ட்டை சொல்கிறாரு, இதுதான் கடைசி கூட்டம். ஆனாலும் ஒரு ப்ரேயர் பண்ணி பார்க்கலாமே, அவருக்கு அந்த எண்ணம் வருது. அவர் அந்த ஜபத்தை முடிக்கும்போது நேரத்தை நான் கவனித்தேன். விடிய காலம் 27th 3:30 முடிக்கிறார் அந்த ஜபத்தை. அவ்வளவு நேரம் அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார், தரிசனங்களை பார்க்கிறார். ஸோ என்னை கேட்டால், நான் ஊழியத்துக்கு மாத்திரம் சொல்லலை, உங்களுடைய பிஸ்னஸ்மே பாருங்கள், அந்த ப்ரேயருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறது. டே ஃபார் எஸ்டர்டே நான் கரூரில் இருந்தேன். இது மாதிரி தொழிலதிபர்கள் கூடுகின ஒரு கூட்டம் வேற ஒரு பேனரில். ஸோ என்னுடைய நண்பர் அஸ்வின், தைரியம், நம்பிக்கை டிவி, தென் சத்யம் டிவி, பிரதர் ஐசக் அவங்களாம் வந்திருந்தாங்க. கூடவே மற்றொரு நண்பர், அவர் நவீன், 2006 வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அமைப்பில் வேலை செய்கிறார். அப்போ அவருக்கு ஒரு விசுவாசம் வருது, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2026 அவருடைய கம்பெனியோடைய டர்ன் ஓவர் 350 கோடி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரேயர் தான் மினிஸ்ட்ரி என்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து வருகிற தொழில், நாம் செய்து வருகிற பிஸ்னஸில் ஒருவேளை நீங்கள் கடைமட்டத்தில் இருக்கலாம். நான் ஒரு ஊழியனாக இங்கே நான் பேசவில்லை, உங்களில் ஒருவனாக பேசுகிறேன், உங்களுடைய இதயத்தோடு இணைந்து பேச விரும்புகிறேன். ஆக நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் நினைத்த அளவிற்கான வீரியம் கொள்ளாமல் உங்களுடைய தொழில் நிதானமாக இருக்கலாம். அதில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ப்ரேயர் தான். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, ஏறத்தாழ 3000 கேரக்டர்ஸ் இருக்குது. சில கேரக்டர்ஸ் நாம் எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லுது, சில கேரக்டர் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போது இந்த குறிப்பாக நான் பேசுகிறது இந்த ஃபவுண்டருடைய லைஃப்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த 5 கீஸுமே என்னோடய லைஃப்பில் இருக்கிறத நான் பேசுகிறேன். நான் இண்டிவிஜுவலாக வேறு எதையும் பேசலை. நான் யோசித்ததுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கன்னு நினச்சேன். ஆனால் இது எல்லாம் எதுலேருந்து எடுத்துருக்கிறேன்னா, நம்ம சகரியான் அவங்களுடைய லைஃப்பில் இருந்து. ஸோ என்ன ரொம்ப தொட்டுச்சு, அது அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ரொம்ப தொட்டுச்சு. இந்த ப்ரேயருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பொதுவாக புருணை போன இங்கே விசாவுக்கு அப்ளை பண்ணால் 15 நாட்கள் ஆகும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு. டெல்லி போயிட்டு திரும்பி வரோம். இப்போ எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணிட்டு நேரம் மலேசியா போய் இறங்கின உடனே புருணை எம்பசி போய் அப்ளை பண்ணுவோம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு. அப்போது ஒரு முறை நான் அப்படி இந்த 3 நாளை நான் என்னுடைய நண்பருடைய வீட்டில் செலவழிக்க விரும்பினேன். அது மலாக்காவில் இருக்குது, அந்த மலேசியாவில் மலாக்கா என்று கடற்கரை ஓடும் ஒரு பட்டணம். அங்கே தங்கியிருந்த போது என்னுடைய நண்பர் சொன்னார், நாளைக்கு காலையில் சனிக்கிழமை
ஒரு ஹில்ஸில் வந்து சென்ட் ஜான்ஸ் ஹில்ஸ், அதுக்கு அது பேர். அதில் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க, நீங்கள் வாரீங்களான்னு கேட்டார். தயவுசெய்து நீ கூப்பிட்டு போங்க, நான் வாரேன். 5 மணிக்கு முன்னாடியே ஏறத்தாழ 25-30 பேர் உட்காந்துருக்காங்க, இருட்டில் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் அந்த எமர்ஜென்சி லைட்டோட வராரு, ஒருத்தர் கிட்டாரோட வராரு. அப்படி கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு மலேசியாவுக்காக, மலாக்காவுக்காக, உலகத்தின் எல்லா தேசங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. நான் கேட்டேன், அந்த முடித்த உடனே அதை நடத்துகிற ஒரு சீன மனிதர், எவ்வளோ நாளாக நடத்துகிறீங்க? நான் இது நான் உங்களோட இருந்தது ஏறத்தாழ 10 ஆண்டுகள் இருக்கலாம். அவர் சொன்னார், 25 வருஷங்களாக தொடர்ந்து செய்கிறோம். சொல்லிட்டு அவர் சொன்னார், இந்த ப்ரேயர்னால என்ன நடந்திருக்குன்னு சொன்னார். ஸோ ஜெபிக்கிற கூட்டம் ரொம்ப சின்னதாக இருக்கலாம். இது மாதிரி பிஸ்னஸ் பீப்புளாக ஒன்று சேர்ற அந்த கூட்டம் என்பது மாதத்துக்கு ஒரு முறையாக இருக்கலாம். செலவிடருக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஆனால் தேவன் ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒன்று கூடுறத. அல்லேலூயா. அதை விட ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெபிக்கிறத. நீங்கள் ஆக்ட்ஸ் சாப்டர் 10ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர், ஒரு நபருக்காக எழுதப்பட்ட ஒரு அதிகாரம், அது ஒற்றை அதிகாரம், வேறு யார் அதில் இல்லை. ஒரு மனிதன் தான் ஹீரோ, அவன் தான் கொர்னேலியஸ். இந்த கொர்னேலியோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 10 டிவைன் நேச்சர்ஸ் அவனோட லைஃப்பில் பார்க்கலாம். நம்பர் 2 வேர்ஸ் நம்பர் 2 10:2 பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியாக இருந்தான், வீட்டாரோட தேவனுக்கு பயந்திருந்தான், ஜெபம் பண்ணினான், தான தர்மம் செய்தான் இருக்கும். 22 பார்த்தீங்கன்னா நீதிமானாக இருந்தான், நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான்னு பார்க்கலாம். 24 பார்த்தோன்னா, அதாவது தன்னுடைய நெருங்கின சிநேகிதர்கள் உறவினர்களாக ஒன்று கூட்டுகிற ஒரு ஆத்தும் ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு நபராக அவன் இருக்கிறான். 31 பார்த்தீங்கன்னா உபவாசித்தான் இருக்குது. நிறைய அது மாதிரி கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆவலாக இருந்தான் அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 டிவைன் நேச்சர்ஸ் வந்து அவன் லைஃப்பில் பார்க்கலாம். அதாவது ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு தேவன் தம்முடைய அருளை கொடுப்பதற்கான காரணம் என்ன கேட்டால், ஒரு 10 குறிப்புகளை அந்த ஒரு அதிகாரத்திலிருந்து நம்ம எடுக்கலாம், அதிலிருந்து பேசலாம். ஆனால் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நேச்சர்ஸ் அதில் இருந்தாலும் ஆண்டவரை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, வசனம் 4 வசனம் 31, 10th chapter Acts 10th chapter verse number 4 verse number 31. 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் ஜபமும் தான தர்மமும் தேவனுடைய சந்தியில் வந்து எட்டியது. மற்றதெல்லாம் இல்லை, தேவ பக்தி தேவ பயம் அதெல்லாம் தேவையற்ற விஷயம் அல்ல. ஆனால் தேவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விஷயம் எதுன்னா ப்ரேயர் தான். இந்த ப்ரேயரும் கிவிங் நேச்சர் இருக்குல்ல, இந்த ரெண்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஆச்சரியத்தை அது நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஃபவுண்டரோட லைஃப்பில் நடந்தது. அந்த ஒரு நாள் என்கவுண்டருக்கு பாருங்கள், அவர் ப்ரேயர் பண்ணார்ல, அந்த ஜெபத்தினுடைய விளைவை அவர் அடுத்தே சொல்லுகிறார், தொடர்ச்சி சொல்லுகிறார். அந்த மைனர் என்ன சொல்கிறது, மைனர் ஆர்கன் பிரைட் அவர் விடிய காலம் வராரு. 27th மார்னிங் வந்து $1000 செக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதான் முதல் என்ன சொல்கிறது ஃபண்டு அவருக்கு வந்தது முதல். அது வரைக்கும் அவர் எதுவும் ட்ரை பண்ணாரான்னு தெரியல. அது பெரிய ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு 400 மைல், அந்த ஊர் பேரை நான் மறந்துட்டேன், கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியிலேருந்து 400 மைல் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சகோதரன், பிரிண்டிங் வச்சிருக்கிற சகோதரனை கடவுள் நைட்டை எழுப்பி உடனே போன்றார் பாருங்க. ஒரு முறை தான் அட்டன் பண்ணியிருக்கிறார். 14 மாதங்களில் ஒரே ஒரு கூட்டத்தில் அட்டன் பண்ணவருக்கு 14 மாதங்களுக்கு பிறகு கடவுள் ரிமைண்ட் பண்ணி அவரை எழுப்பி விட்டு 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வச்சிருக்கிறார். விடியகாலம் வந்து சேர்றார். அவர் தான் அந்த வாய்ஸ் மேகசினை உருவாக்கி இருக்கிறார். அந்த முதல், அதாவது இந்த அமைப்புக்கான தகவல் தொடர்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு கடவுள் அவரை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு நாள் ஜெபமே இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குமானால் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுறார். அவர் தொடர்ச்சியாக ஜெபத்தை அவர் சார்ந்திருப்பதற்கான காரணம். ஸோ நாம் இது நம்முடைய அமைப்புக்காக மாத்திரம் சொல்லலை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ப்ரேயருக்கு ஒரு பெரிய ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவில் குறிப்பிட்ட ஒரு மாகாணத்தில் சில விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஜெபித்தாங்க. அவங்களுடைய ஜெபம் என்னன்னா, எங்களுடைய தேசத்திற்கு சரியான ஒரு ஊழியரை எழுப்பி கொள்ளும் என்று ஜெபித்தார்கள். நிறைய ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்புக்காக எவ்ரி வீக் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் களைத்து போன ஒரு நிலையில் எந்த வீட்டில் ஜெபம் நடந்ததோ அந்த வீட்டில் இருக்கிற மூத்த பையனை கடவுள் எடுத்தார். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு எதிரானவன், அல்லது இந்த மாதிரி தெய்வீகத்துக்கு அடுத்த விஷயங்கள் அதிக தலையீடு கொள்ளாதவர் அந்த வாலிப சகோதரர். ஆனால் இந்த ஜெபம் என்ன செய்தது பாருங்கள், அந்த ஒரு மனிதனை மாற்றியது.
சும்மா ஒரு கேம்புக்கு டிரைவராக போனவர் தான். சும்மா உள்ளே போய் உட்காந்து பார்க்கலான்னு உட்காந்தாரு. கர்த்தர் அவரை தொட்டார். அவர் தான் பில்லி கிரஹாம். இந்த பில்லி கிரஹாம் உருவாவதற்கு ஒரு குறிப்பிட்ட குழுவினர், சின்ன குழுவினர் செய்த ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையான தேவ மனிதனை எழுப்பியது. இப்படி உலகமெங்கிலும் நாம் இப்போ ஒரு மேல் வீட்டறையில் இருக்கிறோம். இந்த மேல் வீட்டறை நான் நினைக்கிறேன் இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பித்தது ஒரு மேல் வீட்டறை தான். இந்த ப்ராட்வே இல்லை பிளின்டனா, ஹோட்டல் பிளின்டனா, ஆமாம் ஏதோ ஒன்று ப்ராட்வேயில் இருக்குது, லாஸ் ஏஞ்சல்ஸில். நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். என்னுடைய கசின் அங்கே இருக்கிறாரு. நான் அடிக்கடி அங்கே இந்த பட்டணத்துக்கு போவதுண்டு. அந்த மேல் வீட்டு அறையில் அது துவங்கின அந்த ஒரு துவக்கம் ஜபத்திற்கு மற்ற காரியங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு தெரியல. என்னை கேட்டால் எல்லா சாப்டர்னு சொல்கிறீங்க நீங்கள், எல்லா சாப்டரும் எந்த சாப்டர் உங்கள் ஐயா பேசும்போது சொன்னாங்க டைம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். உண்மையிலேயே ஜபத்துக்கான நேரத்தை நாம் சரியாக கொடுக்கும்போது அதுவே நாம் கர்த்தருக்கு கொடுக்குற கணம், ஹானர். கடவுள் கொடுக்குற ஹானர் என்னென்னா நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நாம் வருவது, குறிப்பிட்ட நேரத்தை பின்பற்றுவது. அதிலும் மிக குறிப்பாக ஜபத்திற்காக நாம் நேரத்தை அதிகம் கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்டு பெரிய அற்புதத்தை செய்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கையில் பாலு அப்படின்னு சொல்லக்கூடிய, பாலுக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாளி, அவர் சின்ன வெரி யங் ஏஜ்லேயே குடும்ப சூழ்நிலை தரித்திரம் ஆகவே கடல் தாண்டி இலங்கைக்கு அவர் வேலை செய்கிறார். ஒரு டாக்டருடைய வீட்டில் 4 பையங்க அந்த வீட்டில் எடுபடி வேலை செய்கிறார். ஆனால் அந்த வீட்டார் ரொம்ப பயபக்தி உள்ளவர்கள். அவர்களுடைய பயபக்தியை பார்த்து அவருடைய மனசில் ஒரு தொடுதல் வருகிறது. ஆரம்பத்தில் இந்த ஜீசஸை அவர் ஏற்றுக்கொள்ளலை, எதிர்க்கிறார், பைபிளை கிழி தெரிகிறார். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு அவரை தொடுறார். அவர் தேவனுடைய கிருபையினால தேவனுடைய அன்பை கண்டுகொண்டு ஒரு வேதாகம கல்லூரியில் படித்து மீண்டும் அவர் இலங்கை சென்று, அவங்க அப்பா அவரை கொலை பண்ணணும்னு முயற்சி செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் ஒரு உபதேசியாரை போல, கோயில் பிள்ளை போல இருக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் சென்னையிலிருந்து ஒரு மனிதர் ரிச்சர்ட், அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவருக்கு கடிதம் எழுதுகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைக்காததுக்கு மேலே ஒன்று இருக்குது, பரிசுத்தாவியனுடைய அந்த வல்லமையை தொடணும், நம்ம பெறணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த 2 மிஷினரிகள் சென்னையில் இருந்தாங்க. அவர்களை அவங்க அன்போடு அழைத்து இலங்கையில் 10 நாட்கள் ஒரு மேல் வீட்டறையில் கூடினார்கள். தொடர்ச்சியான ஜெபம், தொடர்ச்சியான மன்றாட்டு. அந்த மன்றாட்டினுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். எப்படி நம்முடைய அந்த ஃபவுண்டர் மேலே ஆவியானவர் வந்தாரோ அது மாதிரி பலமாய் ஊற்றப்பட்டார். உலகமெங்கிலும் அவர் ஆரம்பித்த இந்த அமைப்பு சபை, இது நம்முடைய ஃபெல்லோஷிப் மாதிரி இல்லை, அது சபை, உலகம் முழுசும் இருக்குது. அதுதான் சிபிஎம்னு சொல்கிற சர்ச். சிபிஎம்னுடைய ஃபவுண்டர் தான் இந்த பாலுக்குட்டி, பாஸ்டர் பால்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு மனிதர் 6 பிள்ளைகள், 6 பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு, அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்ளவில்லை 6 பிள்ளைகளும். அவர்கள் பல்வேறு இடங்களிலே ஊழியங்களை செய்தார்கள். இன்றைக்கு அடுத்த ஒரு 100 ஆண்டுகள் கழிந்து பார்த்தால் உலகத்தின் பல்வேறு பாகங்களில் இந்த சபைகள் இருக்கின்றன. இப்போ இந்த நம்முடைய அருமையான தேவ மனிதர் சகரியான் அவர்களுடைய இந்த ஜெபத்துக்கு பிறகு அவர் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அடுத்த ஒரு வருஷத்தில் 52 அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. 53 9 சாப்டர் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களாம். 9 பிளேஸில். அதுக்கு பிறகு இவ்வளவு வளர்ந்துருக்குது. என் உலகம் முழுசு இருக்குது. இது ஆச்சரியம்தான். இது தேவனுடைய கரம் இல்லைன்னா இவ்வளவு இது நடக்காது. அவர் என்னைக்கோ எங்கே ஆரம்பித்தது அந்த விஷன், அந்த தரிசனம், குறிப்பாக அந்த ஜெபத்திற்கு அவர் கொடுத்த நேரம் மிகப்பெரிய ஒரு வலிமையான மாற்றத்தை கொடுத்தது. அது நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுவதோ அல்லது தனி ஜெபம் பண்ணுவதோ, ஒரு தனிப்பட்ட மனிதன் ஜெபித்தால் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். தொழிலில் கூட அந்த மாற்றம் வரும். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை கர்த்தர் செய்வார். நான் ஒரு தென்னிந்திய திருச்சபை சார்ந்த ஒரு தாய்க்கும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு தகப்பனாருக்கும் 8வது மகனாக பிறந்தேன். என்னுடைய தாய் என்னுடைய தகப்பனார் நிமித்தம் வெளிப்படையாக ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. நாங்கள் முழுக்க இறை நம்பிக்கையற்றவர்களாக வளர்க்கப்பட்டோம். நான் 8வது பையன். எனக்கு மேலே 7 பேர். ஒரே ஒரு அக்கா, அந்த அக்காவும் பர்மாவில் மரித்து அங்கே அடக்கம் செய்ய. என்னுடைய சகோதரர்கள் சிலர் பர்மாவில் பிறந்தவர்கள். என்னுடைய சகோதரர், என்னுடைய தந்தை
தீவிரமான கடவுள் மறுப்பு கொள்கையுள்ளவர். தந்தை பெரியாரோடு சேர்ந்து பயணம் செய்தவர். தந்தை பெரியாரை பர்மாவிற்கு அழைத்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை வெகுவாய் பரப்பியவர். தமிழர்களுக்கு நடுவில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர். சில நேரங்களிலே தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா அவர்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கு செலவு செய்து வருவார், வந்து போவார். அவ்வளவு தீவிர பற்று. இப்பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்து பாதிக்கப்பட்டது போல என் தந்தையும் பல மாதங்கள் அந்த தண்டனை அனுபவித்தார். மிசா சட்டம், எமர்ஜென்சி பீரியட், பெரியவங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மையாருடைய காலங்களில் அந்த சட்டத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டவனுடைய தந்தையும் கூட. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் பிறந்த 8வது பிள்ளை. என்னுடைய தாயார் என்னுடைய 13வது வயதில் மரண படுக்கையில் இருந்தபோது என் தகப்பனாருக்கு மைண்ட் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஒரே சமயத்தில் என்னுடைய தாய் அப்போலோ மருத்துவமனையில் சென்னையில், என் தகப்பனாரை மென்டல் ஹாஸ்பிட்டல் கீழ்ப்பாக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் தாயை காப்பாற்ற முடியல, டாக்டர் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. என்னுடைய தாயார் மரணத்தினால் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 13ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் புத்தகப்பை எடுத்துக்கொண்டு கிளம்பும்போது என் தாய் மெதுவாய் கையசைத்து இன்றைக்கு போக வேண்டாம் என்று செய்கை காண்பித்தார்கள். புத்தக பையை நான் இறக்கி வைத்து விட்டு கண்ணீரோடு என் தாயை பார்த்து கொண்டிருந்தேன். மெதுவாக தலைமாட்டிற்கு அழைத்த என் தாய் எனக்கு சில புத்திமதிகளை மெதுவான குரலில் சொன்னார்கள். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சகோதரர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்பாவது உனக்கு பிரச்சனை நெருக்கடி வந்தா ஏசப்பாவை கூப்பிடு என்று சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க என்னுடைய கையை பிடித்து கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்தார்கள். பிரியமானவர்களே, இந்த லாஸ்ட் மினிட் என்னுடைய தாய் உயிரை விடக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு ஜெபம், அவர்கள் செய்த ஜெபம் பின்னாட்களிலே மரித்து போக வேண்டிய என்னை காப்பாற்றியது. இப்போ உங்களுக்கு முன்னே நிறுத்தி இருக்கிறது. ஒரு தாயினுடைய ஃபியூ மினிட்ஸ் ப்ரேயர் பாருங்க, ஒரு உண்மையான ஜெபம். அது ஜெபம் வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி. அது பொதுவாக சொல்லுவோம், ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம்ல, ப்ரேயர் பிரிங் விக்டரி. ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஆகவே அது ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கானாலும் சரி, உள்ளது உங்களுடைய தொழில் காரியமாக இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணி நீங்கள் மேலே வர முடியும். அல்லேலூயா. அதில் மிக குறிப்பாக இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வளர்ச்சி அடைவதற்கு அடித்தளம் ப்ரேயர் நம்பர் 1, முதல் கீ அதுதான். ஸோ இதை பற்றி நான் சர்ச்சில் பேசுகிற மாதிரி பேச விரும்பல, அதனால் சாதாரணமாக பேசுகிறேன் நான். 2வது ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த பவர். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள் வரும்போது மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு ஏற்படுகிறது. இந்த ஹோலி ஸ்பிரிட் பாருங்க, அந்த அமானுஷ்யம்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை அமானுஷ்யம் என்றால் என்ன சொல்றது, ஒரு வரையறை தாண்டி, இல்லை ஒரு வரையறை என்ன சொல்லலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரையறையை தாண்டி. இந்த சில நேரங்களில் நம்மால் முடியாது இது. ஆனால் எப்படி முடிகிறது என்றால் பரிசுத்தாவின் துணையினாலே. தன்னுடைய இந்த சின்ன புக்கில் சில இடங்களே, ஏகதேசம் ஒரு 4-5 இடங்களிலே அவர் அதை குறிப்பிடுகிறார் திரும்ப. என்னுடைய சொந்த பலன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர்னால தான் அதை செய்ய முடியும். நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என்ற போதிலும் ஆவியானுடைய ஒத்தாசை, ஆவியானுடைய பலன். நீங்கள் வேதாகமத்தில் பாருங்களேன், 41-38 ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா, அதாவது யோசேப்பிற்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறதாக பார்வோ மன்னனுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான் அந்த வசனத்தில், விசேஷத்தாவின் இல்லை, வேறொரு வார்த்தை இருக்கும். 41-38 ஒரு வாசிக்க முடியுமா? 41-41-38. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல போதும். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே அவனுடைய தாட் மாறுது, அவனுடைய நினைவுகள், அவனுடைய சிந்தனைகள் மற்றவங்க பார்க்கறத விட வித்தியாசமா பார்க்கறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவனுடைய யோசனை வருகிறது. அவன் ரொம்ப சாதாரணமாக திட்டமிடுகிறான். சாதாரணமாக ஒரு சொப்பனத்துக்கு பதில் சொல்லும்போது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நடக்க வேண்டிய விஷயங்களை வகுத்து சொல்லுகிறான். இதெல்லாம் த்ரூ ஹிஸ் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி, அவருடைய ஆவியினாலே தான் அதை செய்ய முடியும். நமக்கு ஒரு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய அந்த ஆவியானுடைய பலனை நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்தாவினுடைய பலனை பார்க்கிற போது, சார்ந்து கொள்ளுகிற போது ஆச்சரியமான மாற்றங்களை நாம் பெற முடியும். அதே போல தாவீது ஒரு ஆட்டிடையன், ஆடு மேய்க்கிறவன் தான், காடுகளிலே வசிப்பவன். அதாவது வேதாகமத்தில் சொல்லப்படாத தாவீதுனுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ஈசாய்க்கும் பிறந்தவன் இந்த தாவீது. ஆகவே மற்ற பிள்ளைகளுக்கு இணையான
ஒரு ஹானர் அவனுக்கு இருந்ததில்லை. ஆகவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் காடுகளுக்கு விரட்டப்பட்டான். வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய குரு வருகிறார் என்றால் இளைய பிள்ளை இருக்கணும். ஆனா அவனை ஆடு மேய்க்க வைக்கிறாங்க. சாமுவேல் வரும் பொழுது ஆடு மேய்க்க வைக்கிறாங்க. சாமுவேல் வருகிற போது ஆடுகளை மேய்க்க கடைசி பையன் கடைக்குட்டி பையன் அனுப்பப்படுகிறான் என்று சொன்னால் வீட்டினால் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், மற்ற அவனுடைய அண்ணமாருக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அவனுக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்தாரோ அதன் மூலம் புத்திமான நடந்தான் இருக்குது வசனம். ஆஃப்டர் 16 சாப்டர் 1 சாமுவேல் 16 சாப்டருக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 16-13 அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்புறம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப திரும்ப அபிஷேகம் பண்ணப்படுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்ததுனால மகா புத்திமான நடந்து கொண்டான். கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று 2 சாமுவேல் 5:10 சொல்லுகிறது. 3:1 சொல்லுகிறது. 2 சாமுவேல் 3:1 அவன் வர வர பலத்தான். ஆவியானவர் அவனோடு கூட இருந்ததுனால எல்லாத்திலும் எதை தொட்டாலும் அதில் பெரிய வெற்றி கிடைச்சது. ஆக பரிசுத்த ஆவியானுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியம். ஆவியானவருடைய அந்த தொடுதல், ஆவியானுடைய அந்த வல்லமை நமக்கு மிக அவசியம். வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். என்னுடைய கொஞ்சம் பலன் இருக்கு, அந்த பலத்தில் நான் வேலை செய்கிறேன். கிதியோனுக்கு அவர் சொன்னார், உனக்கு என்ன முடியுமோ அதை நீ செய். கர்த்தர் கூட இருந்தா போதும். எனக்கு பேர் ஃபர்ஸ்ட் பேர் டேமோஸ் அகாரியான் அவர்கள் ஒரு போர்ஷன் எக்ஸடஸ்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் மோசஸ் சாப்டர் 2 சாப்டர் 3 and 4 இந்த நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக வாசித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் அது. அதை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அதாவது நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். என் கூட கர்த்தர் இருக்கிறாராண்டால், என் கூட அவர் இருக்கிறாருன்னு சொன்னால் எனக்கு ஒரு மிகப்பெரிய பலன் வந்துடும். ஹல்லேலூயா. சில குட்டி பிள்ளைங்களை நான் ரசிப்பது உண்டு. சில குட்டி பிள்ளைகளை நம்ம எல்லாருமே ரசிக்கிறோம் பிள்ளைங்களை. சில பிள்ளைகள் என்ன பண்ணோம், விளையாண்டுட்டு இருக்கோம், தனியாக விளையாண்டுட்டு இருந்தா அங்கிள் அப்படின்னு சொல்லும். யாராவது கூட இருந்தான்னு வச்சுங்களேன், டேய் அப்படிங்கும். பார்த்துருங்களா அந்த மாதிரி பிள்ளைங்களை? அதாவது மரியாதையெல்லாம் பேசும், போடா அப்படின்னும். அந்த மாதிரி என்னடா கூட இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு, மாமா இருக்கிறாரு அப்படின்ற அந்த தைரியத்தில் பேசுங்க. தனியாக இருந்தால் ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசும். நாம் இப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே நமக்கு ஒரு பெரிய ஆற்றல் நம்ம மனசில் வருது. எதையும் சாதிக்கலாம். பிசாசை நம்ம எதிர்த்து பேசுகிறோம், பிசாசனுடைய சக்திகளுக்கு எதிராக செயல்படுறோம். கர்த்தருடைய அந்த அபிஷேகம் வருகிற போது நம்மை அறியாதபடி ஒரு ஆற்றல் வரும். நான் வேடிக்கை ஒரு கதை சொல்வேன், ஒரு கற்பனை கதை தான். ஏலி ஒயின் ஷாப்பு போச்சான். ஏலி ஒயின் ஷாப் போச்சதான் நைட் டைமில். ஏன் ஒயின் ஷாப்புக்கு நைட்டில் போச்சு அப்படின்னா, இந்த குடிமகன்கள்லாம் சைடிஸ் சாப்பிட்ருப்பாங்கல்ல, அது அங்கங்கே சில துணிக்கைகள் சிந்தி இருக்கும், அதை சாப்பிட்றதுக்காக. அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வரும்போது அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி இன்னொரு டேபிளில் தாண்டும் போது அந்த டேபிளில் யாரோ ஒரு குடிமகன் நல்லா குடிச்சிட்டு நிறைய மிச்சம் வச்சுட்டு போயிருக்கிறார். அதில் வாள் விழுந்துருச்சான். எதில்? நீங்களா பரலோகத்தில் இருந்த மாதிரி தெரியுதே. பிராண்டி, விஸ்கி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, மதுபானம் அதில் விழுந்துருச்சு. ஜில்லுன்னு இருந்திருக்கு. என்னடா வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குதுன்னுட்டு மெதுவாக வாள் எடுத்து நாக்கில் வச்சதுதான். சுருன்னு இழுத்துருக்கு. மனுஷனுக்கே சுருன்னு இழுக்குது. அப்புறம் அது சின்ன மண்டை எலிக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு அதுக்கு. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை லைஃப்பில் பார்த்து மறுபடியும் வாழை போட்டுச்சான். அதில் மறுபடியும் வாயில் வச்சதுதான். இப்படியே எத்தனை முறை போட்டுச்சு தெரியல. போதை தலைக்கு ஏறிடுச்சான். யாருக்கு? எலி. எங்க அந்த பூனை நினைச்சான். அதாவது பூனைன்னா ஓடி ஒளிகிற எலி தலைக்கு போதை வந்த உடனே எங்க அந்த ஹோலி ஸ்பிரிட் போதை மாதிரி தான். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், எல்லாம் மதுபானம் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு சொன்னாங்கல்ல. ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே நீங்கள் எப்படி பிசாசை எதிர்க்கிறோம்? நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறேன். நிறைய பிசாசை விரட்டுறோம் கிராமங்களில். எனக்கெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா, நம்மோட ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். இதை தாண்டி பிசாசு நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. இதை தாண்டி பிசாசு வேலை செய்ய முடியாது.
நிறைய நேரங்களிலே நமக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் வருகிற பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனதில் ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் தாவீதனுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன், வசனங்கள் எடுத்து வாசிக்கிற நேரம் இல்லாதனால. ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 24 அப்புறம் 27 இந்த 2 அதிகாரங்களில் இந்த தாவீதை சவுல் பிடிப்பதற்கு துரத்தி வருகிற 2 நிகழ்வு இருக்குது. அதில் ஒரு நிகழ்வில் பார்த்தீங்கன்னா 3000 வீரர்களோடு தாவீதை நெருக்கிடுவான் சவுல். சுற்றி ரவுண்ட் பண்ணிடுவாங்க, இருட்டிடும். அப்போது சவுல் சொல்லுவான், நாளை காலில் பிடிச்சிடலாம், தப்பி போக முடியாது, அப்படி படுத்துக்கோங்கடான்றான். நைட் டைம் காலைல எழுந்திரிச்சோன்னா அவன் பிடிக்கிறதா வேலை. ஆனால் நம்மால் என்ன பண்ணுறான் தாவீது, தன்னோடு இருக்கிறவங்க ஒரு 400-600 பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து கேட்குறான், யார் என் கூட சவுல் தலைமாட்டுக்கு வர்றதுன்னு கேட்குறான். எப்படி? குசும்பு பிடிச்ச ஆள் இந்த ஆள் யார்? தாவீது. இந்த கேப்பை பயன்படுத்தி தப்புறதுக்கு வழியை பார்க்கணும். இப்போ பிரச்சனைக்கே போகிறான். அப்போ யார் வருவா? எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. அப்போ அவனுடைய இரத்த உறவு ஒருத்தர் தான் உள்ளற, அபிஷாய். அவன் வந்து அக்கா பையன், முறைக்கு மருமகன். மாமனார் மேலே இருக்கிற பாசத்தில் போனானோ, இல்லைன்னா மாமனார் போகிற பக்கம் வெற்றி கிடைக்குதுன்னு போனானோ தெரியல. நான் வரேன்ட்டான், நான் வரேன் மாமான்ட்டான். மாமான்லாம் இல்லை, நானா சொல்கிறேன், வரேன்ட்டான். 2 பேரும் பூனை மாதிரி அப்படியே யாரை மிதிச்சிடாமல் உள்ள அந்த மக்கள் தூங்குறவங்களை கடந்து சவுல் ராஜா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் சம்பையை எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி திரும்பி ஒரு மேட்டில் போய் நின்றுட்டு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அப்னேர் அப்படின்னு கூப்பிட்றான். அப்னேர்னா யாருடைய பாடி கார்டு? சவுளுடைய பாடி கார்டு. ஏன்டா அவன் ராஜாவை காப்பாற்றலைன்றான். இவன் சவுளை தான் கூப்பிட்டுருக்கணும், அங்கேயும் சிண்டு முடிஞ்சு விடுறான். உன் ஒர்க்கை சரியாக செய்யலாடான்றான். அவன் சவுல் இது குமாரனாகி தாவீதுடைய சத்தம் அல்லவான்னு சவுல் சொல்லும்போது, தாவீது தான் பேசுகிறேன், நான் ஒரு தெல்லு பூச்சி, ஏன் என்னை தேடுற? இன்னைக்கு கூட உன்னை நான் தலையை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், வெட்டியிருக்கலாம். உன்னை என் கைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆனால் நான் அதை செய்யலை. நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன் மேலே கையை போட மாட்டேன். இந்த கான்வர்சேஷனுக்கு பிறகு அவன் போயிடுறான். இதுதான் நிகழ்வு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நிகழ்வு. ஆனால் சிந்தனைக்குரிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கூட்டம் அடுத்த வருஷத்துக்கு ஒரு காட்டில் நடத்துவோம், ஒரு நாள் தங்கி நடத்துவோம், ஒரு காட்டில் ஃபாரஸ்ட்டில் நடக்கும்னு வச்சுக்கோங்க. கற்பனை தான், அப்படி நடக்காது. இங்கே எல்லோரும் காட்டில் போய் தங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது எத்தனை பேர் உடனே தூங்குவீங்க? இது மீட்டிங் காட்டில் நடக்குது, நைட்டு தங்கி அடுத்த நாள் மீட்டிங். நேற்றுக்கு லீடர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு, நைட்டு தங்க வேண்டியது. காட்டில் எத்தனை பேர் படுத்தோன்னு தூங்குவோம்? 1-2 பேர் கை உயர்த்துறாங்க, கர்த்தர் நமக்கு பிரியமானவர்களுக்கோ நித்திரை கொடுக்குறார். ரொம்ப கஷ்டம். 99% பூச்சி வரும், இடம் மாறினா சில தூக்கம் வராது. இந்த 3000 பேரும் எப்படி ஒரே சமயத்தில் தூங்கியிருப்பான்? அப்படின்னா என்னன்னா, அதாவது இவனுக்கு பலமான ஒரு நம்பிக்கை என்னன்னா, என்னை கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எனக்கு குறிப்பிட்ட அந்த 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 விஷன் நிறைவேறுகிற வரைக்கும் என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தருடையது. ஆவியானவர் என் கூட இருக்கிறார். இவன் வச்சிருக்கிற நம்பிக்கை கர்த்தர் பார்த்துட்டு உடனே ஒரு தூதனை கூப்பிட்றாரு, இங்கே வாடா. ஆண்டோட்ட ஸ்பெஷலிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. ஒரு தூதன் அனுப்புனா தலைச்சன் பிள்ளையை சாகடிச்சிருவான். இவன் வந்து குளோரோஃபார்ம் தூதன், எல்லாருக்கும் கொடுறா குளோரோஃபார்ம். இல்லைன்னா சாத்தியம் இல்லது இதெல்லாம். இனி அந்த 3000 பேர் இந்த கோயம்புத்தூர் பாச சொன்னால் ஒட்டுக்கா தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே டைமில் எல்லாரும் தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது தேவன் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் பாதுகாக்கிறார். மாத்திரமல்ல, அவனை அபிவிருத்தி பண்ணுகிறார். நீங்கள் யாக்கோபு 28 அதிகாரம், ஆதியாகமம் 28 வாசி, நீங்கள் பரட்ட வேண்டாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 28 அதிகாரத்தில் அந்த தரிசனம் கண்ட இடத்துல எந்த கல்லை தலையில் கையை வச்சு படுத்தானோ அந்த கல்லை எடுத்து நட்டு வச்சு எண்ணெயை ஊற்றி ப்ரேயர் பண்ணிட்டு போகிறான். மறுபடியும் 20 வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு வரான். அந்த கல் அங்கேயே இருந்துச்சு. இப்போ நம்ம வாங்கியிருக்கிற பிளாட்டில் பக்கத்து பிளாட்டுக்காரன் ஒரு கல்லை ஒரு 2 அடி தள்ளி ஊனிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விட்டு கொடுப்போம், ஆண்டவர் விட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நினைப்போமா? என்ன செய்வோம்? வேலையை பிடுங்கி எரிஞ்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? அவ்வளவு தயாளம்லாம் நம்ம இல்லை. நம்ம எல்லைக்குள்ளே ஒரு கல் வந்துட்டுனா நம்ம அது என்னோடய ரைட்ஸ் ஏன் அளவுக்குள்ளே இருக்குது, தூக்கி பிடிங்க. ஆனால் வேற ஒரு ஊரில், அந்த ஊர் பேரை லூசு, முத பேர் இவன் தான் புது பேர் வைக்கிறான், வேற பேர் வச்சான். லூசு ஊரில் கொண்டு போய் லூசுத்தனமா நம்மால் என்ன பண்ணிட்டான்? ஒரு கல்லை ஊனிட்டான். அந்த கல் எத்தனை வருஷம் அப்படியே இருந்தது? 20 years. ஏன் அப்படின்னா அதன் மேல் வார்க்கப்பட்ட எண்ணெய். ஒரு கல்லையே
எண்ணெய் 20 வருஷம் காக்கும்னா உங்களை என்னையும் பரிசுத்தாவி என்கிற எண்ணெய் காக்கும். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக பிசாசு எந்த டைரெக்ஷனில் வந்தாலும் நீங்கள் மேலே வந்துட்டு தான் இருப்பீங்க. க்ரோ ஆகிட்டு தான் இருப்போம். இந்த சிச்சுவேஷன், சூழ்நிலைகள், மனிதர்கள் நமக்கு எதிராக வரலாம். ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன், அவன் எடுக்கிற காரியம் ஜெயமாக இருக்கும். காரணம், அவன் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். வீழ்ச்சி அடைவதற்குரிய சூழல்கள் பிசாசால் ஏற்படுத்தப்படுகிற போதெல்லாம் அவனை கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வர்றாரு. இதை அறிந்த விக்டோரியா மகாராணி, இந்த நிகழ்ச்சி அறிந்த விக்டோரியா மகாராணியை எப்படியோ இந்த கல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சு இன்னைக்கும் பிரிட்டனில் மகாராணி உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துக்கு கீழே அந்த கல்லை பதிச்சு வச்சிருக்காங்க. எந்த கல்? இந்த அதாவது 100, 200, 300 ஆண்டுகளாக சில மக்களுடைய வேலை அதுதான். ஹெலினான்னு ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, அதோனியா கோட்டையிலிருந்து ஜீசஸ் கீழேருந்து தண்டனை பெற்று மேலே ஏறி வரும்போது, பிளாத்தூருடைய ஆசனத்துக்கு ஏறி வரும்போது, அந்த பாதங்கள், அதாவது இரத்த சுவடு இருந்த அந்த பளிங்கு கற்களை பேத்து எடுத்துகிட்டு போய் சென்ட் பீட்டர் சர்ச் ரோமாபுரியில் வச்சுருக்காங்க. இந்த புனிதமான கல், ஸ்டோன். அது மாதிரி விக்டோரியா மகாராணி அந்த யாக்கோபுடைய கல் இன்னும் வச்சிருக்கிறாங்க, ரிமெம்பரன்ஸ், ஞாபகார்த்தமாக. அந்த ஆசனத்துக்கு இல்லை என்ன செய்ய மறந்துட்டாங்கன்னா, வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவளுக்கு பிறகு வந்த மக்கள் கொடுக்கல. இப்போ வீழ்ச்சி அடைகிறது தேசம். இப்போ அபிஷேகத்தை நான் சொல்கிறேன், பரிசுத்தாவினுடைய நிறைவை சொல்கிறேன், பரிசுத்தாவினுடைய வல்லமை சொல்கிறேன். அந்த வல்லமைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னால் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிற நம்மை கர்த்தர் மகத்துவம் உள்ளவராக, மிக மேலானவராக கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய சக்தி அல்ல, கர்த்தருடைய ஆவியை நமக்குள்ள வருகிற போது காரியம் தானே நடக்கும். இதைத்தான் சகரியான் அவர்கள் சொல்கிறாங்க. ஆவியானவருடைய அந்த பலன் வந்த பிறகுதான் இந்த ஊழியம் வளர்ச்சியான நிலைக்கு வருகிறது. அது வரைக்கும் இந்த 14 months நடத்தி, அதுவே பெரிய விஷயம். எந்த விதமான மாற்றம் இல்லாமல் 21 பேர் தான் அதிகம். முதல் மீட்டிங்லேயே 19 பேர் வந்திருக்கிறாங்க, இன்க்ளூடட் சகரியான், மிஸ்ஸஸ் சகரியான், ரோஸ் சகரியான், அப்புறம் ஓரல் ராபர்ட்ஸ். இந்த 3 பேரையும் சேர்த்து 21 பேர். இந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக போகலை. 15 பேர், 16 பேர், 20 பேர், 14 மாதம். இது எப்படி அவர் 14 மாதம் தொடர்ந்து நடத்தினாரு தெரியல, நடத்திட்டே இருந்திருக்கிறார். ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டுடைய பவர் வந்த உடனே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கரிஸ்மேட்டிக் அமைப்பில் இருக்கிறவங்க வேறு எந்த காலத்திலையும் பரிசுத்தாவினுடைய பொழிவை இதுபோல் பெற்றதில்லை. இவருடைய சாதாரண நான் கொஞ்சம் இணையதளத்தில் கொஞ்சம் தேடினேன் அவரை பற்றி. சாதாரணமாக ஒரு 1/2 hour பேசினார்னா அந்த மூவிங் பார்ப்பாங்களாங்க அவருடைய மீட்டிங்கில். அந்த தலைவருக்கு அப்படி ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது வரைக்கும் நான் பேச வரன்றதுக்காக நான் வாசித்தேன், நீங்கள் வரணும் என்ன தான் இருக்குது இவரை போய் தெரிஞ்சுக்கோமேன்னு வாசித்தேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அவருடைய அந்த காரியங்கள். எங்கே பேசணும் அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள், 7 கோடி மக்களாக 7 crore, ஆமாம் இருக்கலாம் மேபி. ஒரு பெருங்கூட்ட மக்கள் 1.5 billion சொல்லி ஏதோ வாஸ்த ஞாபகம். அவ்வளவு மக்கள் பரிசுத்தாவியினுடைய நிறைவினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். இப்போ ஒரு அமைப்பு வளரணும் அல்லது பிஸ்னஸ் வளரணும்னா அதுக்கு ஆவியானவர் தேவை. இப்போ பெசலேல் உடன்படிக்கைப்பட்டி செய்கிறதற்கு அவனுக்கு ஞானத்தை கொடுக்குற ஆவி அவன் மேலே என்ன செய்தது வந்தது. ஒரு பெரிய தேசத்தை பண்ணுறதுக்கு, கவர்னராக இருப்பதற்கு ஆண்டவர் தானியேல் மேல் தம்முடைய அபிஷேகத்தை வச்சிருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் இருக்கிறது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்று வாசிக்கிறோம். நிறைய பைபிளில் நிறைய மேற்கோள்களை காட்டலாம், போகட்டும். 2வது 3வது, முதலாவது பிரேயர், 2வது பரிசுத்த, 3வது ஒபீடியன்ட். அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு பிறகு செய்ய ஆரம்பித்தார். இவருடைய மனசு சொல்லுது க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லுது, போதுன்னு சொல்லுது. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, இல்லை கோ ஹெட், நீ தொடர்ந்து முன்னேறு. இப்போ அதன் பிறகு நீங்கள் அவருடைய லைஃப்பில் அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்கிறத உண்மையிலேயே வெற்றி பெறுவதற்கு நல்ல ஒரு கேரக்டர் இந்த அமைப்பினுடைய ஃபவுண்டர்னு சொல்லலாம். வெற்றி பெறுவதற்கு அவர் நான் பார்த்த வரையில் கொஞ்சம் 5 பிரின்சிபல், 5 விதிகளை அல்லது 5 திறவுகோலை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்தது. அது ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, அமைப்பை விவரித்தி பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குமான திறவுகோள்கள். இப்போ 3வது ஒபீடியன்ட், அந்த கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்கிறது. ஒரு நாள் ஒரு தேவ மனிதன், இது நடந்தது கொரியாவில், ஒரு தேவ மனிதன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது கர்த்தர் சொன்னார், நீ இம்மீடியட்டாக நீ ஒரு 50,000 பேர் உட்காரக்கூடிய
ஒரு ஆலயத்தை நீ கட்டணும் அப்படின்னு சொன்னார். 50,000 பீப்புள் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னார். அந்த இடம் ஒரு ஐலாண்டு, ஒரு தீவு, அது கொரியாவில். அந்த தீவில் மொத்தமே வாழக்கூடிய மக்களுடைய பாப்புலேஷன், அந்த தீவினுடைய பாப்புலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 5,000 பீப்புள். அந்த ஐலாண்டுடைய பாப்புலேஷன் 5,000 பீப்புள். ஆனால் தேவன் சொல்றாரு, நீ 50,000 பேர் அமரக்கூடிய ஆலயத்தை நீ உருவாக்குன்றார். பைத்தியகரத்தனமா இருக்கு இல்லையா? பாப்புலேஷன் 5,000 பீப்புள், ஆனால் 50,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டணும். நாங்கள் எவ்ரி இயர் முன்பதாக இந்த சர்ச் குரோத்தை விரும்புகிற லீடர்ஸை நாங்கள் கொரியாவுக்கு அழைத்து போவது வழக்கம். அதாவது அது ஒரு ஊழியமாகவே செய்கிறோம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச் க்ரோத்தை பார்க்கணும், அவங்க என்னெல்லாம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுனால சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் எங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ அங்கே அந்த இருக்கக்கூடிய ஒரு எல்டர் இந்த சாட்சியை சொன்னபோது ரொம்ப மெய்சிலிர்த்தது. அந்த மனிதனோடு கர்த்தர் பேசினார். பேசின உடனே என்ன பண்ணார், சர்ச்சில் 300 பேர் இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி காட் இன்ஸ்பயர்ட் மீ, ஒரு 50,000 பீப்புளை அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆலயத்தை கத்தீட்ரலை உருவாக்க சொல்கிறாரு. மக்கள் பாஸ்டர் சொன்னதை அப்படியே பிலீவ் பண்ணாங்க. 5,000 பேர் தான் இருக்காங்கன்னு கேள்வி கேட்க ரொம்ப குறைவு. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க. 50,000 பேர் உமரக்கூடிய ஒரு கட்டடத்தை கட்டுவதற்குரிய இடத்தை முதலாவது எடுத்தார்கள். எடுத்துட்டு அடுத்த சில காலங்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க. மெயின் சர்ச்சிலேருந்து அவரை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. நீ கொஞ்சம் செக் யுவர் செல்ஸ், நீ ஒன்றை நிதானிச்சு பாரு, இது ஒன்றால் முடியுமா? 5,000 பேர் தான் இருக்கிறாங்க, 50,000 பேர், இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவர் சொன்னேன், இல்லை, கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நான் செய்யணும். அப்புறம் அந்த 50,000 பேர் உட்காரக்கூடிய கட்டடத்தினுடைய ஃபவுண்டேஷன் போட ஆரம்பித்தார். எல்லாரும் அவரை பரிகசித்தாங்க, தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்கெல்லாம். ஆனால் விடவே இல்லை அவர். அந்த டைமில் ஆட்சி மாற்றம் ஒன்று வந்தது. அந்த ஆட்சி மாற்றத்தில் கொரியாவில் புதிய அரசு பொறுப்பெடுத்த போது அந்த முதல் கேதரிங்லேயே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில பில் பாஸ் பண்ணாங்க. அதில் ஒரு பில் என்னென்னா, ஒரு பெரிய தொழிற்சாலை நிறுவுவது. அந்த தொழிற்சாலை எங்கே வைக்கலான்னா, இந்த குறிப்பிட்ட ஐலாண்டில் தான் வைக்கணும், அதான் பாதுகாப்பு. அந்த பில் பாஸ் ஆயிடுச்சு. அந்த தொழிற்சாலை வேலை செய்வதற்கு 1.5 லட்சம் மக்கள் பட்டணங்கள்லேருந்து அந்த ஐலாண்டுக்கு போனாங்க. 1.5 லட்சம் மக்கள். இவர் நிறைய ஆத்துமாதையெல்லாம் பண்ணலை, வந்தான் பாருங்க ஒரு குரூப்பு. அதுலேயே கிட்டத்தட்ட 20,000-30,000 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே அவர் கட்டி கொண்டு வந்துட்டார். பெரிய செட்டு மூடலை, பட் பெருசாக எடுத்துகிட்டு வந்தாங்க. மக்கள் வர துவங்கினாங்க. இன்னைக்கு அந்த ஆலயம் பிரம்மாண்டமாக இருக்குது. அதுதான் யோய்டோ ஐலாண்டு. அதுதான் அந்த போதகர் தான் பாலியங்கிச்சோ. அன்னைக்கு அவரை பரிகசித்தார்கள் அந்த ஆலயத்தை கட்டும்போது. அந்த சர்ச்சுக்கு அந்த மெயின் கத்தீட்ரலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெல்லோஷிப் பாருங்க சாதாரணமாக இருக்குது. ஆனால் இந்த ஃபெல்லோஷிப் நினச்சா இன்னும் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு அவங்க வேற ஒரு பேரில் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் மேன் ஃபெல்லோஷிப் மாதிரி வேற ஒரு பேரில் வச்சுருக்க ஞாபகம் எனக்கு. மெயின் அந்த கத்தீட்ரலுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாடி பில்டிங். அது பிஸ்னஸ் மேன் ஃபெல்லோஷிப் கட்டின ஒரு பில்டிங். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உலகம் முழுசும் நற்செய்தி கொண்டு போகிறதுக்கு அந்த ஃபெல்லோஷிப் ஃபண்ட் பண்ணுது. ஸோ அல்லது அந்த மெயின் சர்ச் இப்போ பாஸ்டர் லீ இருக்கிறாங்க. ஏதாவது நாட்டில் போய் ஒரு குருசை நடத்தணும்னா ஃபுல் காஸ்பல் அதுவும் கிட்டத்தட்ட ஏகதேசம் இதே பேர் தான், எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஒரு 7 மாடி கட்டடத்தை கட்டி வச்சுருக்காங்க. உலகம் முழுசும் ஒளிஞ்சிறாங்க. அவங்க நிறைய காரியத்தை செய்கிறாங்க. பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் தான் அந்த பில்டிங்கில் கரெக்டாக அந்த கத்தீட்ரலுக்கு பேக் சைடு அவங்க அந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ஒபீடியன்ட் பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். ஒரு அழகான வசனம் ஒன்று இருக்கிறது, ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 16-20. நானும் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ண நினைப்பேன். இன்னும் நிறைய நேரங்களில் பிரசங்கியர்களுக்கு மைக்கு கையில் கொடுத்துட்டா வேகமாக ஓடும். பேசுகிறது ரொம்ப எளிது, உட்காந்து கேட்குறது ரொம்ப கஷ்டம். சவுத் சைடில் ஒரு சர்ச்சில் எழுதி போட்டிருந்தாங்களா, சரியான சமயத்துக்கு பிரசங்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். மறுபடியும் இந்த அமைப்பு என்னை கூப்பிடுதோ இல்லையோ தெரியல, நம்ம மரியாதையா நம்ம டைமுக்கு முடிச்சிருவோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, அதாவது இந்த வேர்டு நல்லா கவனிங்களேன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை அவர் நசுக்கிறார். ரைட், அவர் எங்க போடுறாரு? நம்ம ஜெயிக்கிற விஷயம்லாம் நம்ம ஜெயிச்சதை நினைக்கக்கூடாது. அவர் நமக்கு ஏதோ செஞ்சிருக்கிறார். அவர் வெளிப்பார்வைக்கு யார் மிதிச்சது மாதிரி தெரியும். சின்ன வயசுல என்னுடைய தந்தை
வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்துருச்சு, விருந்தாளி மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஒரே பரபரப்பு. எங்கள் அப்பா ஒரு பெரிய கம்பை எடுத்தார், விரட்டினார், அதை அடித்தார். அவன் கட்டத்தில் நானும் கூடவே ஓடுறேன். அப்போது ரொம்ப குட்டி பையன் நான், அந்த தலையை நசுக்கிட்டார். ஆனால் அது பெரிய பாம்பு முண்டுது. என்னுடைய ஆர்வத்தை பார்த்தா என்னுடைய அப்பா என்ன பண்ணிட்டார், அவர் ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரு கம்பு ஒடிச்சு கொடுத்தார். அட்ரா நீ அடித்தாதான்டா சாகுன்னு கொடுத்தார். நான் வேர்க்க விறுவிறுக்க அடித்தேன் பாருங்க. எவ்வளோ நேரம் அடித்தேனே தெரியல. அவர் ஏற்கனவே கொண்டுட்டார் அதை. பட் அவர் என்னுடைய அந்த ஆர்வத்தை பார்த்தவர் ஒரு கம்பை ஒடிச்சு கொடுத்து, நீ அடித்தாதான் என்ன செய்யும். ரொம்ப காலம் வரைக்கும் நான் அடித்ததுனால தான் பாம்பு செத்துச்சு நான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் விவரம் தெரிஞ்சு வச்சா நம்ம அப்பா சாகடிச்சிருக்கிறாரு, நம்ம ஆர்வத்தை பார்த்து அவர் கம்பை கொடுத்துருக்கிறாரு. நிறைய நேரங்கள் நீங்கள் சாதிச்சிட்டதால் அது நம்ம சாதிச்சு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கடவுள் வச்சிருக்கிற கிருபையினால் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். என்ன அவர் சொல்கிறபடி கொஞ்சம் கேட்குறோம். இதில் விஷயம் என்னன்னு கேட்டால், யாருக்கு அதை செய்வார்? இந்த ரோமன் சாப்டர் 16 verse number 20, ஆல் த ப்ராமிசஸ் காட் அ கண்டிஷனல் இல்லையா? எல்லா விதமான வாக்குத்தத்தங்களும் நிபந்தனை தான். அப்போ இதுக்கான நிபந்தனை என்ன? ஜஸ்ட் மேலே இருக்கிற வசனத்தை பாருங்களேன், 16-19. யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். யார் ஒபே பண்றாங்களோ அவங்களுக்காக தான் கர்த்தர் செய்ய முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஒபே பண்றமான்னு பார்க்கிறார் கடவுள். நான் சொல்றதை என்னுடைய மகன் என்னுடைய மகள் கேட்கிறாளா, ஒபே பண்றாங்களா? இந்த ஆபிரகாமுடைய வெற்றிக்கான ரகசியங்களில் ஒன்று அவனுடைய விசுவாசம் தலையாய ஒரு காரணம் சொல்லலாம். மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று கீழ்ப்படிதல். 11:8 எபிரேயர்ல இருக்குது. அவனுடைய கீழ்ப்படிதலில் தேவன் சந்தோஷமாக நினைச்சார். அவன் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சான். சொன்ன உடனே அவன் சொல்றதை கேட்டு அவன் டிராவல் பண்ண துவங்கினான். அந்த கீழ்ப்படிதல் நமக்கு கர்த்தர் சொன்னார்னா உடனே நம்ம அதை கேட்கறது, அவர் சொன்ன காரியத்தை உடனே செய்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முதலாவது என்னது? பிரேயர். ரெண்டாவது, மூணாவது, இப்போ நான் சொல்றதெல்லாம் நான் சகரியா நான் உங்களோட லைஃப்லேருந்து தான் சொல்கிறேன். நான் அதுலேருந்து தான் நான் பாயிண்ட்ஸை எடுத்தேன். நாலாவது என்னென்னா, ஃபெல்லோஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. அந்த ஃபெல்லோஷிப்புக்கு ஒரு 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 அமைப்பு வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் ஃபெல்லோஷிப் தான். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆலியன்ஸ்னு சொல்லக்கூடிய சிட்டியில் கரிஸ்மேட்டிக் கத்தலிக் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்டு அவங்க கொடுத்த ஐயா அதை மென்ஷன் பண்ணாங்க. அந்த கேடயத்தை கொடுத்த போது, கேடயத்தில் பிஎம்எஃப்ஐனுடைய சார்பாக அவர் கொடுக்கப்பட்ட கேடயத்தில் அந்த வரிகள் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருந்தது என்றால், அதாவது உலகமெங்கிலும் இயங்குகிற மூமெண்ட், கரிஸ்மேட்டிக் மூமெண்ட், அதனுடைய கிளைகளை ஒரே மாலையாக ஒன்று சேர்க்கிற நூல் போன்றவர்கள் தான் பிஎம்எஃப்ஐ அப்படின்ற அந்த வேர்டு அதில் வருது. ஆக அவர் மிக கவனமாக இருந்திருக்கிறார். டெனாமினேஷனை கடந்து, சபை பிரிவுகளை கடந்து, டாக்ட்ரின் வைஸ் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் எல்லாம் கடந்து, பிஸ்னஸ் பீப்புள் ஒன்றா இருக்கணும். அவங்க கேத்தலிக்காக இருக்கலாம், அல்லது ப்ரொட்டஸ்டண்டாக இருக்கலாம், மெத்தடிஸ்டாக இருக்கலாம், ஆங்கிலிக்கனாக இருக்கலாம், பெண்டகாஸ்டல் பீப்புளாக இருக்கலாம். ஸோ எனி சர்ச். பட் நாம் அனைவரும் தேவனை மையமாய் கொண்டவர்கள், நாம் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், ஒரே கொடையில் இருக்கணும். அந்த ஐக்கியத்திற்காக என்னெல்லாம் செய்யணும் அது இயல்பாகவே ரத்தத்தில் ஊறி இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் இருந்திருக்காது. 93 நாடுகளில் அக்கார்டிங் ஹிஸ் புக் 92 நாடுன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 1-2 நாடுகள் புதுசாக வந்திருக்கலாம். இப்போது இத்தனை நாடுகளில் இது பரவி இருக்குது. ஓரல் ராபர்ட்ஸ் அவங்க ஜெபம் பண்ணும்போது அதை சொல்கிறாங்க, 1000 சாப்டர்ஸ் இல்லையா. இந்த ஐக்கியம் 1000க்கு மேலான அந்த பிரான்ச்சஸ் இருக்கணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபத்தில் சொல்லும்போது அவர் ஜெபிக்கிறார். அப்போ அந்த ஃபெல்லோஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். யூனிட்டி. இந்த வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பிஎம்எஃப்ஐக்கு உங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது மாறவே மாறாது. நாம் கோயம்புத்தூர், அது தஞ்சாவூர் அல்லது புதுக்கோட்டை, சம் அதர் பிளேசஸ், மதுரை, இந்த இருக்கக்கூடிய பிஎம்எஃப்ஐல நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன்றது ரிலேஷன்ஷிப். வாட் அபவுட் ஃபெல்லோஷிப் வித் பிஎம்எஃப்ஐ? இந்த ஃபெல்லோஷிப்ன்றது ரிலேஷன்ஷிப்பை விட சற்று வித்தியாசமானது. நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய தொடர்புகள், ஜபத்திலையோ கொடுக்கறதுலையோ நேரத்தை செலவிடுவதிலையோ நாம் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த ஃபெல்லோஷிப்பினுடைய மேன்மை வெளிப்படுத்தும்.
ரிலேஷன்ஷிப் இல்லை. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளை அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அது வந்து ரிலேஷன்ஷிப், அது மாறவே மாறாது. ரிலேஷன்ஷிப் அன்சேஞ்சபிள். ஆனால் ஃபெலோஷிப்ன்றது ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க, அதிகம் பேச மாட்டாங்க. அப்பா வந்தார்னா பையன் வேறு பக்கம் போயிடுவான், பேசிக்க மாட்டாங்க. ஃபெலோஷிப் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஃபெலோஷிப் நான் சமீபத்தில் என்னுடைய டெய்லி ஒரு 3 minute தாட் ஒன்று கொடுப்பேன் யூடியூப்பில். அதில் அதாவது ஒரு டெய்லரு பேரன் பக்கத்தில் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கிறான். டெய்லர் என்ன பண்ணுறாரு, கத்திரிக்கோளை வச்சு இப்படி வெட்டுறாரு, துணியை வெட்டிட்டு அந்த கத்திரிக்கோளை தூக்கி வீசுறார் துணி மேலே. அப்புறம் ஊசியை வச்சு தச்சிட்டே இருந்தவர் அந்த ஊசியை எடுத்து தலைப்பையில் வைக்கிறார். அந்த குட்டி பையன் கேட்டான், ஏன் தாத்தா இவ்வளோ பெரிய கத்திரிக்கோளை அனாவசியமாக தூக்கி வீசுற, இந்த ஊசியை தலையில் குத்திக்கிறியே அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், கத்திரிக்கோள் வந்து ஒரு துணியை பிரிக்கும், ஆனால் ஊசி வந்து இணைக்கும். மனுஷனுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறவன் எப்போதும் தரையில் தான், சேர்க்கிறவன் எப்போதும் தலையில் தான் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு மாதிரி வேலிடான பாயிண்ட் அது. இப்போ ஒரு ஃபெலோஷிப்னா அதை கட்டுறதுக்கு என்ன பண்ணணுன்றதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பைபிள்லேயே நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒன்றா இருங்க ஒரு இடத்துல என்றார் அவர். நீங்கள் பின்வாங்கி போனாலும் பரவாயில்ல, ஒன்றா இரு. பயந்து யூதர்களுக்கு பயந்ததுனால் பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துச்சு, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு, ஆனால் ஒன்றா இருந்தாங்க. இப்போ ஒன்றா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஃபெலோஷிப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். யூனிட்டி இன்னைக்கு இல்லை. குறிப்பாக ஒரு போயிங் விமானம் வானில் பறக்கணும், மேலே பறக்கணும்னா 40 லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும். ஒரு போயிங் விமானம் மேலே பறக்கிறதுனா 40 லட்சம் உதிரி பாகங்கள் இணைக்கப்பட்டால் தான் அந்த விமானம் என்ன செய்யும், மேலே பறக்கும். இந்த 40 லட்சம் உதிரி பாகங்களும் உலகத்தில் 1300 கம்பெனிகளில் ப்ரொடக்ட் ஆகுது. இப்போது சைக்கிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்கிளுக்கு தனி கம்பெனி, தேங்க்யூ. சைக்கிளுக்கு தேங்க்யூ ஸ்தோத்திரம். இது பாருங்கள், ஒன்று குடிக்கலான்னு நினச்சா 2 வருதுன்னா எவ்வளவோ தேவன். சரி, அதாவது ஒரு சைக்கிளுக்கு சைக்கிள் கம்பெனி, ஒட்டுமொத்தமாக சைக்கிளை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி தனியாக இருக்குது. புல்லட்னா தனி கம்பெனி இருக்குது, ராயல் என்ஃபீல்டு எல்லாம் இருக்குது. 2 வீலர்ஸுக்கு தனித்தனி கம்பெனி இருக்குது. ஆனால் ஃப்ளைட்டுக்கு இது வரைக்கும் கம்பெனி இல்லை. அது பல கம்பெனிகள் உருவாக்கி கொடுக்குற ஸ்பேர் பார்ட்ஸை இணைச்சது ஒரு பேர் கொடுக்குறான், அவ்வளோதான். அப்படி 1300 கம்பெனி இருக்குது. நான் சொல்கிறது கூகுளில் இருக்கக்கூடிய தகவல்னு சொல்கிறேன். 1300 கம்பெனிகள், அதில் 800 கம்பெனிகள் அமெரிக்காவில் இருக்குது. மொத்தம் 30 நாடுகளில் தான் அந்த கம்பெனி இருக்குது. இந்த 1300 நான் சொல்கிற தகவலை ஞாபகம் வச்சுங்க. அந்த 1300 கம்பெனியும் வெறும் 30 நாடுகள். உலகத்தில் 200க்கும் அதிகமான நாடுகள் இருந்தாலும் 30 நாட்டில் அந்த கம்பெனி இருக்குது. அதில் அமெரிக்காவில் மட்டும் ஏறத்தாழ 800 கம்பெனிகள் இருக்கின்றன. மீதி 500 கம்பெனி தான் 29 நாட்டுக்குள்ளே இருக்குது. ஜெர்மனியில், பிறகு இந்தியாவில் கூட இருக்குது. இந்த 1300 கம்பெனிகளிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒன்னோட ஒன்றா இணைக்கப்பட்டால்தான் இந்த போயிங் விமானம் என்பது மேலே பறக்கும். அப்போது எல்லாருடைய பங்களிப்பும் சரியான விதத்தில் ஒருவர் ஒரு பாகமாக இன்னொரு பாகமாக இருக்கிறாங்க, சரியான விதத்தில் கனெக்ட் ஆகி நாம் சரியாக பொருந்துனா தான் மேலே என்ன செய்ய முடியும், பறக்க முடியும். ஒரு சாப்டர் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது, ஃபெமிலியராக இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த ஃபெலோஷிப்பை பொறுத்து தான் வளர்ச்சியே. இதில் அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார். அதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருந்திருக்கிறார், அதுக்கான காரியங்களில் கவனம் செலுத்தி இருக்கிறார். ஸோ அதனால் என்னுடைய சென்னையில் ஓரல் ராபர்ட்ஸை பற்றி நீங்கள் இவங்களுடைய புக்கில் பார்க்கலாம். ஓவன் ராபர்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் சென்னையில். எத்தனை பேர் தெரியும் ஓவன் ராபர்ட்ஸ்? நல்ல சமாரியன். அவங்களுடைய பிலீவர் ஒருத்தர் கீழ்ப்பாக்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாராம். மென்டல் ஹாஸ்பிட்டல்னா நோயாளியாக இல்லை, வேலை பார்த்துருக்கிறார். அந்த வழியாக போகும்போது சரி நம்ம பிலீவர் இங்கே வேலை பார்க்குறாங்களேன்னு கால் பண்ணிவிட்டு போய் பார்த்துருக்கார். வாங்க பாஸ்டர், எல்லாத்தையும் மென்டல்லாம் எப்படி பராமரிக்கலாம் காமிச்சிருக்கிறார். சரிப்பா உனக்கு இங்கே என்ன வேலைப்பா அப்படின்னு கேட்டாராம் கரிசனையோட. அவர் சொன்னாராம், முத்தின பைத்தியங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் என்னுடைய பொறுப்பு. அதிர்ச்சி ஆகிடுச்சான். முத்தின பைத்தியம் ஏதாவது எல்லாம் சேர்ந்து உன்னை அடித்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அவர் சிம்பிளாக சொன்னாராம், பைத்தியங்கள் ஒன்று சேராத பாஸ்டர்.
நீங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. அவ்வளவு முக்கியமாக, அதாவது அவர் அந்த ஆலியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காங்கிரிகேஷன் கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்டில் அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட கேடயத்தில் இருந்த வாசம் என்னை ரொம்ப தொட்டுச்சு. அதாவது இவர்கள் பிஎம்எஃப்ஐ என்னுடைய மீனிங் என்னென்னா, பிஎம்எஃப்ஐ யாருன்னா இந்த கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்டினுடைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல பல்வேறு இடங்களில், இவைகளை ஒன்றோடு ஒன்று கோர்க்கிற நூல் போன்றவர்கள் பிஎம்எஃப்ஐ. இது அருமையான ஸ்லோகன், அது நல்ல வேர்டு. அது ஸோ 4 சொல்லிட்டேன் நினைக்கிறேன், நேரம் முடிஞ்சிருச்சு. அறுபடாத நூல், ஓகே. ஜெபம், ஹோலி ஸ்பிரிட், ஒபீடியன்ட், ஃபெலோஷிப். 5வது அவர் சொல்கிற ஒரு இடத்துல, ஐயா சகரியான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு விட்டு விடுற ரகம் இல்லை. நான் என் சாதனைகளுக்காக ஏதாவது அவார்டு கொடுத்தா பெருமைப்பட்டு கொள்ளுகிற ஆளும் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன். அதாவது இலக்கை நான் பெரிதாக்கி கொண்டேன், இன்னும் அடைய வேண்டிய தூரம் இருக்கிறது. இலக்கை பெரிதாக்கி கொண்டே போவது. நான் இயல்பாக சொல்லுவேன், இதை பற்றி பேசும்போது சொல்லுவேன், ஆசைப்படக்கூடாது என்று சொன்ன புத்தருக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை என்றால், மனிதர்கள் வீணாக ஆசைப்படக்கூடாது என்பதே அவரது ஆசை. அவர் ஹைக்கு கவிதை அது. ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன புத்தருக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை என்றால், மனிதர்கள் வீணாக ஆசைப்படக்கூடாது என்பதே அவரது ஆசை. இலக்கை அதிகமாய் வைத்துக் கொள்வது. ஸோ நான் இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படின்றது இல்லை, ஆசைப்படணும். ஆசைப்படணும் வளரவே முடியாது. அது பேராசை ஏறக்கூடாது. ஆசைப்படுங்கள். நீங்கள் ஆசைப்பட்டதானே ஒரு முடியும். இப்போ கூட உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், கரெக்டாக முடிச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. எம்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தது லேட்டாக கொடுத்தோம், இவன் வேறு இழுத்துறக்கூடாது அப்படின்னு உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. 3 நிமிஷம். அப்போ ஆசைப்படுவது என்பது கண்டிப்பாக அது இருக்கணும். சில நேரங்களில் ஆசை இல்லாதவங்க யார் இருக்கிறா? எல்லாருக்குமே ஆசை இருக்குது, எல்லாருக்குமே ஆசை இருக்குது. தந்தை ஃபாதர் அவங்களோட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது. அடிக்கடி சந்திப்போம். ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்ககிட்ட சொன்னேன், சில பாட்டுலாம் நாங்கள் பாடணும்னா பொய் சொல்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் எழுதின பாட்டு, ஃபாதர் எழுதின பாட்டு இருக்குல்ல, சில பாட்டுலாம் அவர் தான் பாட முடியும், நம்ம பாட முடியாது. அதில் ஒரு பாட்டு, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, நமக்கு இல்லையா என்ன? அவர் வேணா ஒரு சன்னியாசி கல்யாணம் பண்ணவர் இருக்காரு, அவர் சொல்லலாம், அவர் பாடலாம். ஆனால் நம்ம பாட முடியாது சில பாட்டுலாம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது. என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அப்போ ஆசை என்பது நமக்கு தேவை. அது பேராசையக்கூடாது. அதுக்கு ஒரு கதையை சொல்லிடுறேன், கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தெருநாயி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. அப்போது பங்களாக்குள்ளே ஒரு நாயை பார்த்துருச்சு. அதனுடைய கவனம் பங்களா நாயை பார்க்குது. மெதுவாக போச்சு. வா அப்படின்னு, கம் ஹியர். பங்களா நாய் வருது இதை பார்க்குறது. 2 பேருக்கு கான்வர்சேஷன் போகுது. அப்போது திருநாய் கேட்டுச்சு, எவ்வளவு காலம் உள்ளே இருக்க போகிற? ஒரே வீட்டு சாப்பாடு நாக்கு செத்து போயிடாதா? என்னை பாரு, ஒரு நாள் கல்யாணம் வீடு சாப்பிட்றேன், 100 நாள் கருமாதி வீட்டில் சாப்பிட்றேன், ஹோட்டல் விதவிதமான ஹோட்டலில் குப்பை தொட்டிலெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நீ ஒரே வீட்டு சாப்பாடை எவ்வளோ நாள் சாப்பிடு? கம் அவுட். இது பண்ண பிரசங்கத்தில் அது ரட்சிக்கப்பட்டுச்சு. அது பங்களா நாய் சொன்னிச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எங்கள் வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பையனை லவ் பண்ணிட்டான், எங்கள் எஜமானுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு நாள் எங்கள் எஜமானை கண்டுபிடிச்சி திட்டுனார். எங்கள் எஜமானுடைய பொண்ணை, நம்ம வீட்டு நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சான வைப்பேனோடைய அந்த படுபாவிக்கு என்ன செய்ய மாட்டேன். அதனால் அது நிறைவேறுச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி வெளியில் வரேன்னு. அதாவது எஜமானுடைய ஒய்ஃப் பொண்ணை கல்யாணம் பண்ணுறது பேராசை. அதுக்கு பேர் அது ஆசைப்படுங்க. ஆசைக்கு ஒரு அளவு இருக்குல்ல, அந்த இலக்கை அதிகரியுங்கள். ஒரு இலக்கை அடைஞ்சிட்டோன்னா அடுத்த இலக்கு போகலாம். அதுக்கு மிக முக்கிய தேவை டைம் தான். நான் அவங்க ஐயாவுடைய கருத்து கேட்கும்போது சாதாரண பேசினாங்க, ஆனால் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. நம்ம டைம் மற்றவங்களுக்கு சபை மக்களுக்காக நம்ம ஷெடியூலை மாற்றவே கூடாது. பாஸ்டர் வந்தார்னா இத்தனை மணிக்கு ஆரம்பிப்பார், எத்தனை மணிக்கு என்ன செய்வார், முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவோம், எந்த அமைப்பானாலும் சரி, நேரத்தை சரியாக பின்பற்றுகிறவர்கள் கனத்துக்குரியவர்கள்.